ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரேஜும் ஸ்டார்ட் ஆகிடும். 2 பேரும் செம்ம ஹாப்பியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் பேர் செம்மையாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இவங்களும் 2 பேரும் மேரேஜ் ரிங்கை வேறு மாற்றிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடும். ஹீரோவா அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே தொடச்சி டிஷ்யூ பேப்பர்லாம் அங்கேயே போட்டுருப்பா. இதை வேறு மேயர் பார்த்துட்டு வரா. அலோ, இங்கெல்லாம் இப்படி குப்பை போட்டுன்னு இருக்கக்கூடாது. இந்த குப்பையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டஸ்ட்பின் எங்கேயும் அங்கே தூக்கி போடுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். இங்கே ஜங்கும் கிம்முக்கு அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு விடுவானா. உள்ளே பார்த்தா ஜியான் சரி ஓகே டைம் ஆகுது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானே. பார்த்தா ஜோவும் வந்துட்டு என்னடா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். லேடி டைவர்ஸ் வந்து சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிளம்புவானா. ஆமாம் நீ ஏன்டா மேரேஜ் கூட போய் அட்டன் பண்ணாமல் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இல்லை எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, பார்த்தா கேப் வேறு புக் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போவானா. நான் உனக்கு மாதம் மாதம் கரெக்டாக ரெண்ட்டு சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். சரி ஓகே சென்ட் பண்ணு, வந்தால் எனக்கும் செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இல்லை வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்துடுச்சுன்னு மெசேஜ் மட்டும் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். உடனே இவன் என்ன என்கிட்ட இந்த மெசேஜ் வரணும்னு எதிர்பார்க்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிப்பாலாம். இல்லை நான் இப்போ அமிச்சேன்னு வச்சுக்கேன், நெக்ஸ்ட் மந்த்லாம் நீ எதிர்பார்த்துட்டு ஹர்ட் ஆவேன், எதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். பார்த்தா இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருப்பாளே. பார்த்தா மெசேஜ் வர சவுண்டு கேட்கும். யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்ப்பாளே. பார்த்தா ஜியான் தான். இங்கே பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை விட்டு போகிறது, அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கும்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவளா கஷ்டம் தாங்க முடியாது, சரி வெளில போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடுவாளே. பார்த்தா கேபும் ஸ்பீடாக போயிடும். இவ்வளவுமா அப்படியே பயங்கர சோகமாக நின்றுட்டுருப்பா. ஏன்டா பைத்தியம், போகும்போது அது ஒழுங்காக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டுனா போக வேண்டியதான்டா, நீ ஒரு பைத்தியக்காரன் தெரியும், என்ன ஏன்டா இப்போ பைத்தியமாக்கிட்ட, நீ இல்லாமல் நான் எப்படிடா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பா. இந்த பக்கமாக இவங்க 2 பேரும் கேக் கட் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே செலிப்ரேஷனாக பயங்கரமாக போயிட்டுருக்கும். உடனே இவனோட செக்ரட்டரியும் வந்து இப்போ வந்து ஜங்கு அவரோட ஒய்ஃபை பற்றி 3 நல்ல வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திடுவான். இதெல்லாம் அஜெண்டாவில் இல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. ஏதோ ஒன்று சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபு அழகான ஒய்ஃப், அற்புதமான ஒய்ஃப், அட்டகாசமான ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவானே. எல்லாருக்கும் வேறு சிரிப்பு வந்துடும். எல்லோரும் வேறு சிரிச்சிருவாங்களாம். ஈராக்கெல்லாம் ரொம்ப அவமானமாக போயிடும். உடனே நம்ம சானும் வந்து அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டு இருப்பானே. பார்த்தா அங்கே ஜீவான் இருப்பா. ஜீவானை பார்த்தா எனக்கு செம ஷாக் ஆகிடும். உடனே ஓடி போயிட்டு ஜோ கிட்ட, ஆமாம் ஜோ நீ எதுக்கு ஜியானை ரிஜெக்ட் பண்ண, அவன் வந்து உன்னை அவ்வளோ பிடிக்கும்னு சொன்னான், ஆனால் நீ எதுக்கு அவனை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. யாரா சொன்னால் அவனுக்கு என்ன பிடிக்குமா, என்கிட்ட அவன் இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். யார் சொன்னா, ஊரெல்லாம் சொல்லின்னு சுற்றிட்டு இருக்கான், பத்தத்துக்கு அவன் கூட நீ தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வேறு சொன்னான், உங்ககிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இவளுக்காக பயங்கர ஷோக்கடி. அவள் வந்து அந்த ஜீவான் கூட தான்டா போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. ஜீவான்லாம் இங்கே தான் இருக்கா, நீ சரியான லூஸு, போய் அவனை மிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் போயிடுவானே. உடனே விஷப்பூச்சி இவங்கிட்ட வந்துட்டு, ஆமாம் ஜியான் நான் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. அவன் எப்பயோ கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. உடனே ஆமாம் ஜோ உள்ளியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக கேட்பா. ஆமாம்மா அவெல்லாம் இங்கே தான் இருக்கா, அவெல்லாம் ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான். உடனே இந்த விஷப்பூச்சியை உள்ளே போயிட்டு அவளை அழ வைக்கணும்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு என்ன ஜியான் மட்டும் தனியாக போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளா. ஆமாம் இப்போ என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ கேட்பாளே. ஆமாம் ஜியான் போயிட்டான்ல, ஸோ நானும் கூட போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளே. அப்போ நீ கூட போலியா, அவன் உன்னை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அவன் எங்கே என்ன கூப்பிட்டான்னு நான் சொன்னேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நான் அவன் எங்கே போனாலும் நான் கூட போவான்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஏன் இப்படிலாம் பண்ண, நீ சொன்னதுனால நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வேறு சொல்லுவாலாம். ஆமாம் அவன் உன்னை பிடிக்கும்னு சொன்னான், அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுவா. இவளா செம்ம ஃபீலிங்ஸில் நின்றுட்டுருப்பா. பார்த்தா ஜங்கு வந்துடுவான். ஜங்கு வந்துட்டு ஆமாம் என்ன ஜியான் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். ஆமாம் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பா. நீ எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்காத, என்னால் தான் அவன் இங்கேருந்து போனானே, அவனோட ஷோல்டரில் வந்து நான் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். ஸோ அதனால தான் அவன் இங்கேருந்து போயிட்டான். அவன் வந்து இங்கேருந்து போனால் தான் என்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், இந்த கல்யாணமும் ஒழுங்காக நடக்கும். ஸோ அதனால தான் நான் அமிச்சேன், நீ அவனை எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ட்டு வேறு சொல்கிறோம். ஆனால் இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம் இன்னதான் நடக்குது, அவன் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஏதோ அவனே போன மாதிரி போனான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இல்லை அது அவன் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது அவனோட மனசுக்கு தோணியிருக்கு, அதனால தான் அவன் சொல்ல, அதனால தான் அவன் உங்ககிட்டையும் சொல்ல, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அவனை அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் போயிடுவான். பார்த்தா இவளா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சரி ஓகே அன்றைக்கி வச்சானே அதை போய் எடுத்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் அந்த ஸ்டோர் ரூமில் தேடுவாளே, அங்கே அவன் வச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. சானும் அதை பார்த்துட்டு என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மேலே
எடுப்பாளே பார்த்தா அந்த ஏர் டிக்கெட்டோட அந்த செயின் வந்து விழும். உடனே இவளும் அதை பார்த்துட்டு ச்சே அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை இருக்கா அதை ஆனால் சொல்லாமே போயிட்டானே நானும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே ஷானும் வந்து ஆமாம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் டிக்கெட்டை வேறு எடுப்பானே பார்த்தா இவ பேர் இருக்கும். ஏய் நான் தான் சொன்னேன்ல அவன் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சான் பார் இப்போ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. இவளா அழ ஆரம்பிச்சிருவா. ஏய் ஆமாம் என்ன ஓவராக ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இவன் அழுகிறத பார்த்துட்டு அவனும் சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் நம்ம கிளம்பலாம் அவளுக்கான டைம் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இவளா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாச்சா என் ஜியோனை நான் மிஸ் பண்ணிட்டேனே என்னை விட்டு அவன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பா. உடனே சான் என்ன பண்ணுவான் போய் மேயரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு மேயர்கிட்ட போயிட்டு ஜியோன் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா கொஞ்சம் போய் பார்க்குறீங்களா அவளை அப்படின்ட்டு வேற கோத்து விட்ருவானா. மேயரும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போவார். பார்த்தா இவ உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே மேயருக்கா மனசே கேட்காதுச்சா என்ன இவ இவ்வளோ மிஸ் பண்ணுறாளா ஜியானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் என்ன ரொம்ப சோகமாக இருக்கியா என்ன நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ளேயே அதை நான் பூட்டி ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அன்றைக்கி நைட்டு வந்து ஜியான் உன்னை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாளாம். இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். பத்தாததுக்கு அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான். நீ தான் இவ்வளோ நாள் அவனை நம்பாமல் இருந்தேன் ஆனால் அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமே உண்மை தான் அன்றைக்கி நடந்தது தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வர இவர் சொல்லிவிடுவாரான். நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அவனை விட்டுறாத போ அவன் உனக்கானவன் தான் நீ அவளுக்கானவ தான் போய் ஒழுங்காக அவனை கூட்டு வா. அவன் இங்கே இருக்க ஏர்போர்ட்டில் தான் இருப்பான். ஸோ நீ இப்போ போனான்னா அவனை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். தயவுசெய்து போய் அவனை கூட்டு வா அப்போ தான் நீயும் சந்தோஷமாக இருப்பான் அவனும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு சொல்லிவிடுவாரான். அவளும் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவா. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடும்ல. இவர் பயங்கர ஃபீலிங்ஸ் ரெண்டுன்னு கதறிட்டு இருப்பார். இவளும் ஏர்போர்ட்டு ஓடி போய் தேடுவாள். எல்லா இடத்துலையும் தேடுவாள். ஆனால் ஒரு இடத்துல கூட அவன் இருக்க மாட்டான். டேய் ஜியான் எங்கடா போனேன் என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே ஓடுவாள். அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாள். டே இப்போ தானே நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரியுது. இவ்வளோ நாள் நான் முட்டாளாக இருந்துட்டேன். நீ சொன்னது எதுவுமே நான் நம்பாமல் இருந்துட்டேன். சே இப்போ நான் எல்லாத்தையும் நம்புகிறானா நீ என் கூட இல்லை பாரு. இருக்கும் போது உன் அருமை எனக்கு தெரிலடா. இல்லாதப்போ தான் எனக்கு தெரியுது. என்னை விட்டு போயிடாதடான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஃப்ளைட்டும் போயிடும். இவ்வளோ சே நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வெளில வருவா. வெளில வந்து அங்கே இருக்க ஸ்டோன் மேலே உட்காந்துட்டு சரி நான் இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்க்க போகிறேனோ இல்லை பார்ப்பணும் மாட்டனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணுறப்பா. பார்த்தா இவன் நிறைய மெசேஜாக அனுப்பிச்சிருப்பா. ஆனால் அதெல்லாம் அவன் படித்து கூட இருக்க மாட்டான். திடீர்னு பார்த்தா 1 இயர் லேட்டர்னு காட்டுறாங்க. பார்த்தா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தடபுடலாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. யாரோ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க செஃப் மாதிரி. யாரான்னு பார்த்தா நம்ம சானு. இப்போ செஃப்னு பார்த்தா இவன் தான் வாமன் கூசிக்கு. இவனுக்கு கீழே 2 பேர் அசிஸ்டன்ட்ஸ் வேறு இருக்காங்க. இவனுக்கு எல்லாரையும் வந்து மிரட்டி வேறு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக தொடை அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமைக்க ஆரம்பிப்பானே. பார்த்தா அங்கே நம்ம ஜோவும் அந்த ஆன்ட்டியும் வந்துடும். ஆக்டோபஸ் எடுத்துகிட்டு ஆமாம் நீயா பிடிச்ச இதை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இவன் எங்கே பிடிச்சா நான் தான் பிடிச்சேன். ஒழுங்காக நீ எப்போ டைவ் பண்ணி நமக்காக ஒரு ஆக்டோபஸ் பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அப்போ தானே நீ ஒரு டைவிங் லேடியாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜோவை கேட்பானா. கண்டிப்பாக சீக்கிரமாக பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. நீ ஃபஸ்ட்டு உன் குழந்தைய போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வேறு சொல்லுவோம். திடீர்னு பார்த்தா யாரோ வரா மாதிரி இருக்கும். யாரா அது அப்படின்னு பார்த்தா மேயர் குழந்தைய கூப்பிட்டு வருவார். 2 பேரும் எங்கேயோ ட்ரிப் போயிருப்பாங்க போல். ஸோ குழந்தைய கூப்பிட்டு வந்தோடனே ஆமாம் ட்ரிப்லாம் எப்படி இருந்தது இவன் என்ன நல்லா என்ஜாய் பண்ணானா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாளே. ஆமாம் ட்ரிப்லாம் போனீங்களே ஃபோட்டோலாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஐயோ எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மேயர் தலையை சொல்லி ஆரம்பிச்சிருவாரா. சரி ஓகே எந்த ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வேறு கொடுப்பாளே. இவ்வளோ நல்லா வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அந்த குழந்தைய பயங்கரமாக என்ஜாய் பண்ணி போஸ்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே பாரு உன்னா மாதிரி எவ்வளோ க்யூட்டாக நல்லா போஸ்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேயராக பயங்கரமாக ஃபோட்டோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே சானா இங்கே பாரு லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் வேறு வர ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைய அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. சரி ஓகே அதுவும் கரெக்டு தான் லஞ்ச் டைம் வேறு ஆகிடுச்சு. நான் இதை வந்து அவன் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்பா கிட்ட போலமா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜியானை தான் காட்டுறாங்க. ஜியானா காரில் வேறு வந்துட்டு இருக்கான் திருப்பி ஜூஜு ஐலாண்டுக்கு. அந்த புரோக்கர் அங்கிளும் ஆமாம் இப்போ நீ என்ன முடிவு பண்ணிட்டியா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்லாம் கேட்பாரு. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என் அப்பா கிட்ட பேச தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு மீட்டிங் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இங்கே கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரெசார்ட்டுக்கு தான் வரான். அவங்க அண்ணா ரெசார்ட்டுக்கு. அங்கே வந்துட்டு அவன் செக்யூரிட்டிக்கிட்டையும் இங்கே பாரு நான் இங்கே ஒரு வாரம் இருக்க போகிறேன். ஜங்கும் கிம்மும் இங்கே இருக்க மாட்டாங்களே ஈரமும் இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாத சீக்ரெட்டாகவே வை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். பார்த்தா அதே ரெசார்ட்டுக்கு நம்ம ஜோவும் வந்து குழந்தைய தூக்கிட்டு வருவா. கீழே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாளே. உடனே குழந்தை வேற அழ ஆரம்பிச்சிடும். சரி வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வேற கொஞ்சிட்டு இருப்பாளே. திடீர்னு பார்த்தா லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும். உள்ளே பார்த்தா நம்ம ஜியான் இருப்பான். ஜியானை பார்த்தோன்னே இவளுக்கா செம்ம ஷாக் ஆகிடும்.
இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குமா ஐயோயோ இவ கண்ணில் போய் மாட்டிக்கிடுமே, யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சா ஐயோ பார்த்துட்டாலே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வர திருட்டு மொழி முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். ரொம்ப நாள் கழித்து பார்த்த உடனே இவளும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வர மாட்டா. இவனும் வந்து சரி ஓகே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. ஆமாம்மா இல்லை 1 வருஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக்லேயே பேசிகிட்டு இருப்பான். இவனும் இவன் கையில் குழந்தைய பார்த்தோன்னே ஆமாம் குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாகவே கேட்பானே. ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, நான் தான் இங்கே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவா எதுவுமே பேசாமல். ஆமாம் எந்த ஃப்ளோர் போகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். 3rd ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவான். ப்ரெஸ் பண்ணிட்டு இவனுக்கா மனசே கேட்காது. இவளை பார்த்த உடனே இவகிட்ட பேசணுன்னே தோணும். ஆனால் இவனுமா குழந்தை உன்ன மாதிரியே இருக்குது க்யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. ஓ என்ன மாதிரி தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே லிஃப்ட்டு மூடிட இவளும் மேலே போயிடுவா. பார்த்தா கீழே அந்த பொம்மை வேற விழுந்துடும். ஐயோ இந்த பொம்மையை வேற விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவளை பார்க்குறதுக்கு சரி இது ஒரு ரீசனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் லிஃப்ட்டில் போகாமல் அந்த படிக்கட்டில் இவளுக்கு முன்னாடி போயிடணும்னு சொல்லிட்டு மேலே ஓடுவானே. பார்த்தா அவள் காணவே காணும். அங்கே அவள் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போயிட்டுருப்பா. சரி ஓகே எந்த ரூமுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அங்கேயே உட்காந்துருவான். அப்படியே ரூம்குள்ளே பார்த்தா இவன் சோகமாக உட்காந்துட்ருப்பான். இந்த குழந்தைய வந்து அவள் ஃப்ரெண்டு கொஞ்சிட்டு இருப்பா. இப்போ தான் தெரியுது இது இவ குழந்தை இல்லை இவங்க தம்பியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் வந்து நீ இருக்கிறதுனால தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் வெக்கேஷனை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இவனும் வந்து இவங்க ஆன்ட்டி கூட ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிருக்கான். நீ என்ன பண்ணு இன்றைக்கும் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கிறியா, இன்றைக்கி தான் வெக்கேஷன் லாஸ்ட் டே வேறு, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளில போய் சுற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வாள். ஆனால் இவளாம் வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாள். ஆமாம் என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கேன்னு வேறு கேட்பாள். இல்லை ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், ஆனால் அவரை மீட் பண்ணது கனவா நினவானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமா பயங்கர ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பாள். வெளியே பார்த்தா ஜியானா அந்த பொம்மையே பிடிச்சி நோண்டிகிட்டு இருப்பான். ஆமாம் இவளுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆகிடுச்சா, இந்த சாண்டு பையன் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போடுவான், இதெல்லாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எதுக்கும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனும் அவனோட சோஷியல் மீடியா பேஜை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இவங்க 2 பேரோட ஃபோட்டோ இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே மாரி இருக்காங்க. இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பானே. உள்ள அவள் ஃப்ரெண்டா ஆமாம் யாரடி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். இல்லை ஜியானா பார்த்தா அப்படின்னு சொன்னோடனே இன்னது ஜியானா பார்த்தியா 1 வருஷம் கழிச்சு இப்போ அவனை பார்த்துருக்கியா, இன்னும் அவன் உன்னை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டானா, உன் பின்னாடியே ஓடி வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாளே. அதெல்லாம் ஒன்றும் ஓடி வரல அவன், நானும் அவனும் ஜஸ்ட்டு ஹாய் ஹலோன்னு தான் பேசிக்கிட்டோம். அவன் 3rd ஃப்ளோர் போறியான்னு கேட்டு பட்டன் அழுத்திட்டு அவன் பாட்டு போயிட்டான், அவ்வளோதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. ஆமாம் 1 வருஷம் ஆயிடுச்சுல, ஒரு வேளை அவன் நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ வேறு ஏற்றி விட்ருப்பாரு. சரி என்னோ ஒன்று நீ ஃபீலிங்ஸாக இருந்தானா நீ குழந்தை கூட இரு, நான் கொஞ்சம் என் ஹஸ்பண்டோட வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிளம்புவாளே. மரியாதையாக உட்காரு, இன்றைக்கி உன் குழந்தைய நீயே பார்த்துக்கோ, நான் போய் அவனை தேடி அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஓடிடுவா. வெளில வருவா. பார்த்தா இவன் தான் ரிசப்ஷன்லேயே உட்காந்துருப்பான். உடனே ஜோவும் இவனை பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுவா. எனக்காக வாடா வெயிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இல்லை உனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணல, நீ போகும்போது இந்த பொம்மையை வேறு கீழே போட்ட, ஸோ குழந்தைக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால தான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னுவானே. இவனுக்கா செம்ம கடுப்படேன், ஏன்டா இதை கொடுக்கறதுக்காடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ஆமாம் குழந்தையோட லாஸ்ட் நேம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இவளுக்கா கண்டுபிடிச்சிருவா, என்னடா நான் மேயரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தில் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாள். இல்லை நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, குழந்தையோட பேர் லாஸ்ட்டு நேம் வேறு மாதிரி இருக்கேன், அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. இவளும் வந்து அது வேறு யாரும் இல்லை, உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், நீயும் பார்த்துருக்க அப்படின்ட்டு வர சஸ்பென்ஸ்லேயே சொல்லுவாள். ஓகே அது யாராக இருந்தால் என்ன, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வேறு குதிரை கிளம்ப பார்ப்பானே. என்னடா போகிற, நீ இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்க, அப்போனா எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணியே பேசியிருக்க வேண்டியதானே எனக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இல்லை என்ன பேசணும்னு சொல்கிறேன், பழைய கதெல்லாம் பேசணும்னு சொல்கிறேன், நான் அதெல்லாம் பற்றி பேசவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்ப போவானே. எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே இருக்க ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போயிடுவா. ஆமாம் நீ எப்போ வந்த, எவ்வளோ நாள் இங்கே இருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாள். இவனுமா நான் இங்கே 1 வாரம் தான் இருப்பேன், நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்தேன், மற்றபடி நான் 1 வாரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. இவளுக்காக ஒரு மாதிரி இருக்கும், ஏன்டா இப்போ நம்ம லிஃப்ட்டில் மீட் பண்ணலான்னா நீ என்னை மீட் பண்ணாமே இங்கேருந்து போயிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். இவனும் அமைதியாக இருப்பான். இவளுமா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், நீ போயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சுது, ஸோ அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன ஒவ்வொரு உண்மையுமே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வர சாரி கேட்டிருப்பாளா. இவனுக்குமா அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டு மட்டும் இருப்பான் அவன் பேசுகிறத. இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அது உனக்கு தெரியுமா, நான் உனக்கு அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், நீ அதுக்கு திருப்பி ஒரு ரிப்ளை கூட பண்ணல, ஏன் அன்ரீட் கூட பண்ணலடா நீ அப்படின்னு வேற சொல்வாலாம். என்னது மெசேஜ் அனுப்பிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவான். நான் வந்து இங்கேருந்து கிளம்பும் போதே அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டேன், ஸோ அதனால தான் எனக்கு எந்த மெசேஜும் வந்ததே தெரியாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவன் வேறு செம்ம ஷாக் ஆகிடுவா. சரி ஓகே போகிறதுக்கு முன்னாடி வாமன் குசிக்கு வரியா, நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். நீ ஒன்றும் என்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா.
நான் எதிர்பார்க்குறேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவளும் ஓப்பனாக சொல்லிவிடுவா. இவனுக்கா ஒரு மாறியிடும், என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குடுகுடுன்னு ஓடுவானே. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வந்து அவனோட சூட்கேஸை புரட்டி போட்டுட்டு இருப்பான். அட எங்கே இருக்குது அப்பாடா இங்கே தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேறு கண்டுபிடிச்சிருவான். சார்ஜ் போட்டு அந்த மெசேஜை வேறு எடுத்து பார்க்கலான்னு பார்ப்பானே. பார்த்தா அந்த மெசேஜே இருக்காது. ஒரு வருஷமாக சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுனால உடனே கஸ்டமருக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வர வேண்டியிருக்கு, ஒரு வருஷமாக சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுனால அந்த மெசேஜ் வரல, கொஞ்சம் அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. நீ தலைகீழ நின்னாலும் அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாது, உன்னை யார் ஒரு வருஷமாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னது, மூடிட்டு ஃபோனை விடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபோனை கட் பண்ணுருவாங்க. இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சான் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருப்பா. டே இன்றைக்கி நான் ஜியானை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற, ஜியான் வந்திருக்கானா, நம்மளால யாரையும் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஷாக் ஆகி கேட்பானே. நான் அமிச்ச மெசேஜ் எதுவுமே அவனுக்கு டெலிவர் ஆகலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாளே. அந்த மெசேஜில் அப்படி என்ன தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. என் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டி அமிச்சேன், பட் ஆனால் வீணாக போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அடி பாவி, அப்போனா இப்போ திருப்பி சென்ட் பண்ணேன், இப்போ பார்த்துட்டுனா அவன் உன்னை புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை அவன் ஆல்ரெடி எதுவும் என்கிட்ட பேச விரும்பல, பார்த்ததுக்கு இந்த குழந்தைய வேற என் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கான், தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாளாம். ஓஹோ கதை இப்படி போதா, அப்போ ஓகே நம்ம வேலையை நம்ம காட்ட வேண்டியதுதான், இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த மேயர் கூட குழந்தை இருக்கிற ஃபோட்டோலாம் வேறு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறான். பார்த்து வெறியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேறு பார்த்துருவானா. என்னது இது, இந்த குழந்தை இவன் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பானே. ஒரே பொம்மையாக இருக்குது, ஆனால் இவன் குழந்தை இல்லை, வேறு லாஸ்ட் நேமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு மண்டே பிச்சுட்டு இருப்பான். என்ன இப்படிலாம் போட்டால் நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த குழந்தைய தேடி அவன் 3rd ஃப்ளோரே போயிடுவான். அங்கே போயிட்டு இந்த குழந்தை யாருதுன்னு எல்லா டீட்டெயில்ஸை வேறு தெரிஞ்சுப்பானா. உடனே உனக்கு செம்ம சந்தோஷமாயிடும். உடனே ஓஹோ ஜோ வந்து உங்கள் ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வேறு பேச ஆரம்பிச்சிருவானே. அந்த குழந்தையும் க்யூட்டாக இவன் கூட விளையாட ஆரம்பிச்சிடும். இவன் விளையாடுறத பார்த்துட்டு ஆமாம் நீ யார், உன் பேர் தான் ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வேறு கேட்பாலாம். ஆமாம் என் பேர் தான் ஜியான், எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்போம். உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, நீ தான் உன்னோட ட்ரீம் பாயை, நீ தான் ஃபஸ்ட் லவ் அப்படின்லாம் பயங்கரமாக உன்னை பற்றி சொல்லியிருக்கா, பார்த்ததுக்கு நீ தான் அந்த குதிரை மேலே வந்த பிரின்ஸு அப்படின்லாம் சொல்லிட்டு உன்னை பற்றி தான் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பான். நீ அவளை விட்டு போனதுலேருந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா தெரியுமா, உன்னை அவள் மேரேஜ் கூட பண்ணிக்கல, நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலை உளறிடுவாளா இவனும் ஆஹா இதெல்லாம் என்கிட்ட அவள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பானே. ஐயோ உங்ககிட்ட எதுவுமே சொல்லியாவ, ஐயோ நான் தான் உளறிட்டேனா, நீ என்ன பண்ணு அப்போ எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துக்கோனே, நீ அப்படியே இந்த சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிடலன்னா அவன் எனக்கு கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். சரி ஓகே கவலைப்படாது, எல்லாத்தையும் நான் சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் மேயரை தான் காட்டுவாங்க. மேயருமா அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசிகிட்டு இருப்பார். கூட இருக்க அவங்க கொலீக்ஸும் வந்து இந்த குழந்தை உங்களா மாதிரியே இருக்குது மேயர் அப்படின்லாம் வேறு ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்களாம். இது என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உங்களா மாதிரி தான் இருக்குது, இன்னத்துக்கு உங்களுக்கும் ஜோக்கும் கல்யாணம் ஆகிருந்தால் இந்த மாதிரி ஒரு குழந்தையே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அந்த எம்ப்ளாயி சொல்லுவானா. இவங்களுக்கா செம்ம கடுப்பான டி இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கேவலமாக ஒரு சர்ப்ரைஸுன்ற பேரில் பிளான் பண்ணுவீங்கள, அதெல்லாம் இனி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு வேறு சொல்லுவாராம். ஐயோ மேயர் நீங்கள் அன்றைக்கி கல்யாணத்தில் எல்லோரும் முன்னாடியும் எனக்கும் ஜோக்கும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுலேருந்தே நாங்கள் எதுவும் பிளான் பண்ணுறதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாம் அதுதான் உண்மை, புரியுதா, தேவையில்லாமல் ஏதாவது பிளான் பண்ணுற பேரில் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுத்து விட்றாதீங்க, பத்தாத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுங்காக இந்த மாதிரி பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு சொல்லிவிடுவாராம். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். அன்டில் தென் பை.